ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் கொண்டக்கடலை கீரை, அதாவது பொன்னாங்கண்ணி கீரை வடை, சூப்பரான இந்த கொண்டக்கடலை பொன்னாங்கண்ணி கீரை வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எந்த ஒரு எண்ணெய் அதிகமாக இருக்குது இல்லை கடல வடை இருக்கிறதுனால நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் இது கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபுல்லாக கொண்டக்கடலையில் செஞ்சுருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கும் ஒரு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிட்ற இந்த வடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சென்னாவும் பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு இன்றைக்கி வடை செய்யலாம். ஸோ சென்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஸோ இந்த வடை சென்னாவில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் எடுக்கணும்ல, வேறு உங்களுக்கு எந்த கீரை விருப்பமோ அந்த கீரை எடுத்துக்கோங்க. சென்னாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகா, ஒரு 2-3 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இந்த அளவு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிங்க. இப்போ இதிலே நம்ம இந்த கீரை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா கீரை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா முழுசாக வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு கீரையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு இதை அரைச்சிக்கணும். நம்ம கீரை வந்து இதில் போட்டிருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ கீரை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா முழுசாக வரும். அதை தனித்தனியாக பிச்சு எடுத்து வச்சுடுவாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு காரம் போதும்னா இப்படியே நீங்கள் வடை சுடலாம். இல்லை காரம் பத்தில் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கலாம், இல்லை சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை உப்பு பார்த்துக்குங்க. உப்பு சரியாக இருந்துச்சுன்னா போதும், அப்படியே சுட்டுக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம இப்போது வடை சுட அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இல்லை பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த வடையை அரைச்சி வச்சுருக்க வடை மாவை வச்சு நல்லா கொஞ்சம் தின்னாக தட்டிக்கிங்க. நடுவில் இந்த மாதிரி ஹோல் போடுறதா போட்டுக்கலாம். பாலித்தீன் கவரு இல்லை இந்த மாதிரி பட்டர் பேப்பரு அடியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. இதை அப்படியே எடுத்து வடை போட்டு செஞ்சுக்கலாம். பேன் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 2-3 கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொன்று போட்டேன்னா அதை இடிச்சிக்கிட்டு அப்படியே உடஞ்சி போயிடும். அதால் ஒன்றா போட்டு எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தான பொருளும் கூட. ஸோ கீரை வந்து குழந்தைங்க எந்த குழந்தையும் கீரை வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டான். நம்ம என்ன தான் வற்புறுத்தி எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அந்த கீரை அவங்களுக்கு சாப்பிடவே தோணாது. ஸோ இப்போ வந்து இந்த வடையோட நம்ம இந்த கீரை ஆட் பண்ணதால் அவங்களுக்கு இதில் கீரை ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது, சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருளை வீட்டில் செஞ்சு கொடுத்த திருப்தியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கொண்டக்கடலை போட்டிருக்கிறதுனால கொண்டக்கடலையும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் கீரையும் நல்லது. ஸோ இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அருமையான வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. உள்ள வரைக்கும் வேகணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சு வேக வச்சிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக தீஞ்சிடும், உள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு தட்டுறதால என்ன நம்ம வந்து கொஞ்சம் நல்லா எந்த அளவுக்கு தின்னாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக இந்த வடையை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வரைக்கும் நல்லா வேகும் தின்னாக இருக்கிறதுனால. ஏன்னா கீரையும் பச்சையாக போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த கீரையும் நல்லா வேகணும் இல்லையா, இல்லாட்டி குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம நல்லா கொஞ்சம் தின்னாக போட்டுக்கணும். அதுக்கு இந்த பேப்பரை நான்
பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா பாலித்தீன் கவரு இல்லை மில்க் பேக்கெட்டு, எண்ணெய் பேக்கெட்டு, இது ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் நல்ல ஸ்நாக்ஸாகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு வடை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிச்சயம். நீங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.